ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தன்ஷிகா லைஃப் ஸ்டைல். டுடே என்ன வீடியோனா உண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த உண்டை குழம்புக்கு என்னென்ன தயாராக ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. பிளான் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு டீஸ்பூன் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கடுகு போட்டு நான் ஸ்லோவாக ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா வீடியோ லாங்காக இருக்கிறதால. அது கடுகு போட்டு அப்புறம் ஆனியன், முழு பெரிய ஆனியன்னா பாதி போட்டுக்கோங்க. ஆனியனு ஒரு நிறைய பேர் செய்கிற மாதிரி இருந்தால் 2 ஆனியன் 3 ஆனியன் போடலாம். நான் 2 பேர் செய்கிற பாதி ஆனியன் போட்டிருக்கேன். நல்லா அது பொன்னிறமாக வரா மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா, வதக்கிட்டு நல்லா அது வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் பொன்னிறமாக ஆகும். ஸோ பொன்னிறமாக வரட்டும், கொஞ்சம் ஆயிருங்க. இப்போ பொன்னிறமாக வந்துருச்சுங்க, லைட்டாக பொன்னிறம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணாலும் நல்லா வதக்கிட்டே அப்போ கூட வதக்கிட்டு தான் இருக்கணும், எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி 2மே ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஏன்னா தீஞ்சிருச்சுன்னா ஸ்மெல் வந்துடும்ல. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது 2 பேருக்கு அப்படி செய்கிற மாதிரி. புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துக்க. ஃபஸ்ட்டே நான் புளி ஊற வச்சிட்டேன். ஸோ இதனால கொஞ்சமாக புளி ஊற்றி புளி போட்டு ஊற வச்சதால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நிறைய கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடிலாம் தேவை கிடையாது. பெரிய நெல்லிக்காவோட கொஞ்சம் பெருசாக கொய்யாக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளி நம்ம கொதிக்கிறதுக்கு உருண்டை போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, என் தம்பி வீடியோ எடுக்க சொன்னேன்னா நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம். நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ தக்காளியும் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. நல்லா வதக்கிட்டிங்களா? இப்போ தக்காளி வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், புளியை கரைக்கலாம். வாங்க, நான் கொஞ்சம் புளி தான் எடுத்தேன். ஏன்னா நிறைய புளி என்னால் அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது சூடு. அதனால் கொஞ்சமாக புளி எடுத்துக்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க.